Hello guys, I'm Dhanlakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் அப்படிங்கிறது எல்லா வித லேர்னர்ஸ்க்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு லெசன் அப்படினே சொல்லலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு லெசனாகவும் இருக்க போகுது. நேரா போடியே பாருங்க. நிகழ்ச்சி சரியான நேரத்தில் ஆரம்பிக்கும்னு ஆடியன்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி சொல்கிறோமா. ஸோ இதில் எப்படி சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் நடக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி இன்னும் சில சென்டென்சஸ் சொல்லணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் தள்ளி போகும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்னோட பேரண்ட்ஸ் நான் சீக்கிரத்தில் வந்துடுவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்படி நடக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா, இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி தான் இங்கிலீஷில் பேசுவோம். அது என்னன்னு பாருங்கள். சப்ஜெக்ட் வாஸ் இல்லைன்னா வர், எக்ஸ்பெக்டிங், அதுக்கப்புறம் தட், இதுக்கு வந்து தட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஃப்ரேஸில் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணும், வுட்டு ப்ளஸ் வேர்பன். இந்த வுட்டுங்கிறத நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, ஆரம்பிக்கும்னு, வருவேன்னு, இதை செய்வேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி சொல்கிறோம் இல்லையா, அந்த விஷயத்துக்காக தான் வுட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி சென்டென்சஸில் பேசுவோம். ஸோ இது எப்படி சரியாக சென்டென்சஸ், இங்கிலீஷ் சென்டென்சஸில் யூஸ் பண்ணி பேசணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேரும் பண்ணிடுங்க. அப்புறம் without any further delay, let's get into the video. இப்போ பாருங்க, இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரியான சென்டென்சஸ் வந்து நம்ம இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. சரி, அப்போது சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, சப்ஜெக்ட்ஸ் வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பேச போகிறோம். அது ஐயா இருக்கலாம், ஹியா இருக்கலாம், ஷீ, நேம்ஸ், யூ, வி, தே, இது எல்லாத்தையும் சப்ஜெக்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஐ, ஹி, ஷீ, நேம்ஸ் வந்ததுன்னா இந்த ரெண்டத்தில் ஒரு வேர்ப் யூஸ் பண்ண போகிறோம். வாஸ் இல்லைன்னா வர், இது ரெண்டத்தில் ஒரு வேர்ப் யூஸ் பண்ணணும். அது என்னது, வாஸ் அப்படிங்கிறது. இதுவே சப்ஜெக்ட்ஸு யூ, வி, தேன்னு இருந்ததுன்னா வர் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணி நம்ம இங்கிலீஷில் பேச போகிறோம். ஓகேவா, இது ரெண்டத்தையும் மட்டும் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. மித்ததெல்லாம் எல்லாத்துக்கும் சேம் தான். இதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டிங் தட்டு சப்ஜெக்ட் வுட் verb one யூஸ் பண்ணி பேசிடலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் பேசணும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதில் நிகழ்ச்சி சரியான நேரத்தில் ஆரம்பிக்கும்னு ஆடியன்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறோமா. ஸோ இதில் ஆடியன்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் எழுதணும். அப்போது த ஆடியன்ஸ் அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ நிறையா பேர் இருக்கிறனால வே அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணணும். நீங்கள் என்ன சொன்னோம், யூ, வி, தேங்கிறது. யூ வந்து சிங்குலர்னு சொல்லுவோம், ப்ளூரல்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ யூக்கு நம்ம வே அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். அதை தவிர வி, தே, வீனா நிறைய பேர், நாங்கள், தேனா அவர்கள், அப்பயும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ த ஆடியன்ஸ் அப்படிங்கும்போது அஃப்கோர்ஸ் நிறையா பேர் இருக்கிறனால த ஆடியன்ஸ் were, ஃபார்முலாவில் என்ன இருக்குது, எக்ஸ்பெக்டிங், ஃபார்முலா பாருங்க, that the audience were expecting that, அப்புறம் subject would plus verb one யூஸ் பண்ணணுமா. ஸோ என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, நிகழ்ச்சி சரியான நேரத்தில் நடக்கும்னு இல்லைன்னா ஆரம்பிக்கும்னு இங்கே சொல்லியிருக்கிறோம். அப்போது தட் இதில் நிகழ்ச்சி அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். அப்போது த ஷோ, நிகழ்ச்சிங்கிறது ஷோன்னு சொல்லுவோம், போட்டாச்சு சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணணும், வுட்டுங்கிறத யூஸ் பண்ணணும். த ஷோ வேர்ட், அப்புறம் என்ன இருக்குது, வேர்ப் ஒன் யூஸ் பண்ணணும். வேர்ப் ஒன் என்ன, ஆரம்பிக்கிறது தான் வேர்ப் ஒன்னாக இருக்குது இந்த இடத்துல, ஆரம்பிக்கிறது. ஸோ ஒரு சென்டென்ஸில் செய்யக்கூடிய செயலை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், வேர்புன்னு சொல்கிறோம். இப்போ நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது அந்த இடத்துல வேர்பு. அப்போது வுட் ஸ்டார்ட்னு போகணும். வேர்ப் ஒன்று தானே யூஸ் பண்ணணும். வேர்ப் ஒன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்பு. ஓகேவா. வுட் ஸ்டார்ட் பாருங்க, சரியான நேரத்தில் அப்படின்னா ஸ்டார்ட் ஆன் டைம். இப்போ ரீட் பண்ணி பாருங்க. The audience were expecting that the show would start on time னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா.
ஸோ இதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணலாம், இல்லை பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். இன்னும் நிறைய சென்டென்சஸ் இதே சென்டென்ஸ் பேட்டர்னில் டிஃப்ரெண்ட்டான சுச்சுவேஷனில் நம்ம லேர்ன் பண்ணும்போது உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நிறைய சென்டென்சஸ் கற்றுக்கிட்டு நம்ம பேசவும் ஆரம்பிக்கலாம். நிறைய சென்டென்சஸ் பார்த்துடலாம். இப்போது இந்த சென்டென்சஸ் எல்லாம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். மேட்ச் ஈஸியாக இருக்கும்னு அந்த டீம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு அந்த டீம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இங்கிலீஷில் பேசுவோம். அப்போது இது எப்படி எழுதலாம்? த டீம், அந்த டீம் அப்படிங்கும்போது த டீம், த டீம்னு இருக்குது. ஸோ த டீம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாஸ் அப்படிங்கிறதே போட்டுக்கலாம். இங்கே ஒரு கன்ஃபியூஷன் வரும், நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை மாற்றிடலாம். த டீம் வாஸ் எக்ஸ்பெக்டிங். ஓகே, இதுதான் அந்த டீம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. த டீம் வாஸ் எக்ஸ்பெக்டிங் மேட்ச் ஈஸியாக இருக்கும்னு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை ஃபார்முலாவில் பாருங்கள், தட் போடணும். இதை நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி தட் போடணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட். இதெல்லாம் இந்த மேட்ச் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்டாக இருக்குது. ஸோ தட் த மேட்ச், ஃபார்முலாவில் என்ன இருக்குது? would இருக்கு இல்லையா? அப்புறம் என்ன இருக்குது? verb 1 யூஸ் பண்ணணும். அப்போது த மேட்ச் வேர்ட் ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறோம். அப்போ would be ஈஸின்னு போடணும். நம்ம ஈஸியாக இருக்கும்னு அப்படி சொல்லும்போது would be easy. இப்போ ரீட் பண்ணுங்கள். the team was expecting that the match would be easyன்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல the team வந்திருக்கு. டீம்னா நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் இருந்தாங்கன்னா were அப்படிங்கிற ஹெல்பிங் வெர்ப் தானே யூஸ் பண்ணணும். பட் அதுக்கு பதிலாக நம்ம டீம் போட்டு வாஸ்னு யூஸ் பண்ணியிருக்கோம். எப்படின்னா நிறைய விஷயங்கள், த ஃபேமிலி, த டீம், ஆடியன்ஸ்க்கு அப்புறமா கூட நம்ம என்ன போடலாம் அப்படின்னா வாஸ் அப்படிங்கிறதையே நம்ம யூஸ் பண்ணலாம். வேர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணாலும் சரியாக வரும், வாஸ்னாலும் சரியாக வரும். ஏன்னா அமெரிக்கன் இங்கிலீஷில் பொதுவாக இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் கலெக்டிவ் நவுன், அதாவது சிங்குலர் அப்படின்னு கருதுகிறாங்க. சரியா? ஒருமையில் இருக்குங்கிற மாதிரியே கருதுறனால நம்ம இந்த டீம் இல்லை ஃபேமிலி, ஆடியன்ஸ், இந்த மாதிரி சில இல்லை, பொதுவாக கலெக்டிவ் நவுன்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம அப்படிங்கிறதுக்கு பதிலாக வாஸ்னு யூஸ் பண்ணலாம். வேர்னு யூஸ் பண்ணாலும் சரியாக தான் வரும். ஓகேவா? சரி, இப்போ the team was expecting that the match would be easy அப்படிங்கிறத பேசியிருக்கிறோம். அடுத்தது டிரைவர் டிராஃபிக் கிளியராக இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல டிரைவர் அப்படிங்கிறது சப்ஜெக்டாக வருது. அப்போது the டிரைவர் அப்படிங்கிறது he வந்ததுன்னா was அப்படிங்கிறது போடணும். the driver was எதிர்பார்த்துட்டு இருந்தார், expecting that என்னது டிராஃபிக் கிளியராக இருக்கும்னு அப்படி சொல்லும்போது டிராஃபிக் அப்படிங்கிறது இங்கே போடணும். தட் த டிராஃபிக் கிளியராக இருக்கும்னு would ஃபார்முலாவில் இருக்கு இல்லையா? would be கிளியராக இருக்கும்னு would be clear. இப்போ ரீட் பண்ணுங்கள். The driver was expecting that the traffic would be clear அப்படின்னு சொல்லணும். அடுத்தது மாணவர்கள் ஆசிரியர் கேள்வி கேட்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. மாணவரெல்லாம் ஆசிரியர் டீச்சர் வந்து குவஸ்டின் கேட்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதில் மாணவர்கள் அப்படிங்கிறது சப்ஜெக்டாக வருது. அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ நிறைய பேர் தே கூட வரும். அப்போ students were expecting that ஆசிரியர் அப்படிங்கும்போது the teacher. அடுத்து என்ன இருக்குது ஃபார்முலாவில்? வேர்ட். இங்கே என்ன இருக்குது? கேள்வி கேட்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது the teacher would ask questions. Just read the sentence now. Students were expecting that the teacher would ask questions அப்படின்னு நம்ம இந்த சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேசணும். அடுத்தது குழந்தைங்க பார்க் ஓப்பன் ஆகிருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. குழந்தைங்க பார்க் ஓப்பன் ஆகிருக்கும்னு அப்படி சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இதை குழந்தைங்க அப்படி சொல்லும்போது the children நிறைய பேர், அதனால் children were expecting
that park. அப்போ the park ஓப்பன் ஆயிருக்கும்னு, அதனால வேர்டு பார்க் வேர்ட் be ஓப்பன், ஓப்பன் ஆயிருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றது. இப்போ ரீட் பண்ணி பாருங்க. The children were expecting that the park would be open அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த சென்டென்ஸ், மக்கள் அவரோட பேச்சு ஊக்கமளிக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவரோட பேச்சு வந்து ஊக்கமளிக்கிற விதமாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை மக்கள் பீப்புள், பீப்புள் வந்துட்டாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா, நிறைய பேர் இருக்கிற கூட்டம். ஸோ பீப்புள் were எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, எக்ஸ்பெக்டிங் that என்னென்னு அவரோட ஸ்பீச்சு, அதாவது அவரோட பேச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, that his speech ஊக்கமளிக்கும்னு, ஊக்கமளிக்கும்னு அப்போ ஸ்பீச் வேர்டு. ஊக்கமளிக்கிறது இங்கிலீஷில் இன்ஸ்பயர்னு சொல்லலாம். இன்ஸ்பயர் தெம், அவங்களுக்கு ஊக்கமளிக்கிற விதமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ தெம்னு எழுதியிருக்கிறோம். ஜஸ்ட் ரீட் த சென்டென்ஸ் நவ். People were expecting that his speech would inspire them அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், என் அப்பா அம்மா நான் சீக்கிரம் வந்துடுவேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சீக்கிரம் வந்துடுவேன்னா திரும்பி வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறோம். ஸோ இதை ஏன் அப்பா அம்மா அப்படிங்கிறது சப்ஜெக்டு. மை பேரண்ட்ஸ் were, பேரண்ட்ஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால் were expecting that I would சீக்கிரம் வந்துருவேன்னு, I would return சீக்கிரமா, return early. இப்போ ரீட் பண்ணுங்க. My parents were expecting that I would return early அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, நிறுவனம் விற்பனை அதிகரிக்கும்னு எதிர்பார்த்திருந்தது அப்படின்னு சொல்கிறோம். நிறுவனம் அப்படிங்கும்போது ஒரு கம்பெனின்னு வச்சுக்கலாம். நம்ம நிறுவனம்னா ஒரு கம்பெனி. அப்போது the company was expecting that விற்பனை அதிகரிக்கும்னு, அப்போ that the விற்பனைங்கிறது தான் இந்த இடத்துல செகண்ட் வருது. அப்போது the sales would increase, அதிகரிக்கும்னு, increase. இப்போ ரீட் பண்ணுங்க. The company was expecting that the sales would increase அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, அவன் மெடிக்கல் ரிப்போர்ட் நார்மலாக இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தான். அவனோட மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து நார்மலாக இருக்கும்னு. ஸோ அவன்னு சொல்கிறோம் இல்லையா, he வந்தால் வாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும், ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா. he was expecting that அவனோட மெடிக்கல் ரிப்போர்ட் இல்லையா, மெடிக்கல் ரிப்போர்ட், expecting that his medical report நார்மலாக இருக்கும்னு, report would be normal. Okay, he was expecting that his medical report would be normal. இந்த எல்லா சென்டென்சஸ்லையும் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா, அதாவது இப்படி இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னு என்ன அர்த்தம், ஒரு வேளை அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்திருக்கலாம், நார்மலாக ரிப்போர்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் நம்ம சொல்லுவோம் அவன் நார்மலாக இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னா நார்மலாக இல்லாமல் இருந்திருக்கும் இல்லையா. த கம்பெனி வாஸ் எக்ஸ்பெக்டிங் தட் த சேல்ஸ் வுட் இன்க்ரீஸ். இதில் என்ன சொல்கிறாங்க, ஸோ அந்த கம்பெனி வந்து சேல்ஸ் எல்லாம் நிறையா இன்க்ரீஸ் ஆகும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல என்ன சொல்ல வரோம், மேபி இன்க்ரீஸ் ஆகாமல் இருந்திருக்கலாம். அந்த சிச்சுவேஷனில் நம்ம சொல்லுவோம் அவங்க இன்க்ரீஸ் ஆகும்னு எதிர்பார்த்தாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கும்போது அவங்க அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது தான் இந்த மாதிரியான சென்டென்ஸ் இங்கிலீஷில் நம்ம பேசணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ்.
மாணவர்கள் தேர்வு தள்ளி போகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அடுத்ததையும் பாருங்க, அவன் அவார்டு வின் பண்ணுவான்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த 2 சென்டென்சஸும் இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க்ஸ். ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் பேசணும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, காமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க. ஸோ இன்றைக்கி இதோட சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இன்றைக்கான டாப்பிக்கை பார்த்து முடிச்சிட்டோம். இன்றைக்கான லெசன் அப்படிங்கிறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேரும் பண்ணிடுங்க. நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.